குருபியோ நமஹ. ஒரு வார்த்தை, பல வார்த்தை, சில வார்த்தை, வார்த்தையே இல்லை. அந்த மாதிரி நிலைமை இன்னைக்கு. ஆத்மாவை பற்றி பேசுகிறார். ஆத்மாவுக்கு உள்ளே இருக்கிற என்னது? உணர்வு. உணர்ச்சி இருந்தால் உயிர், உயிர் இருந்தால் மனுஷன். அதுக்கு மேலே தான் எல்லாம் கிடையாது. உணர்வை புரிஞ்சு, உயிரை புரிஞ்சு, கடவுளையும் புரிஞ்சு, ஆத்மாவையும் புரிஞ்சுவர். யார் குரு, யார் சிஷ்யன்? அறிவு. ஆனால் வயசாக ஆக அறிவு வளர்ந்துட்டே வரும். அது ரொம்ப பேருக்கு என்னன்னா, அறிவு வந்தாலும் அந்த அறிவை மதிக்கிறது இல்லை. அறிவு எப்படின்னா பரிமாறணும். சாப்பாடு என்னென்னு சாப்பிட்டா தானே. அது மாதிரி பரிமாறுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டானா அது அறிவு. அறிவு கொடுத்தா அதுக்கு தகுந்த ஒரு சிஷ்யம் வரணும். புரிஞ்சுக்கிற ஒரு ஆள் வரணும். அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆள் வரணும். அடுத்த உலகத்தில் அடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வரணும். அந்த மாதிரி வர சமயத்தில் ஏகத்துக்கு இன்றைக்கி உலகம் பூரா ஒருத்தர் ஈஷாவில் ஆழன்னா எப்படி இருக்கார்? தன்னுடைய அறிவை புகழ்ச்சி அந்த வாட்டில் என்ன இன்றைக்கி பாருங்க. நீ விசேஷம் இன்றைக்கி நீ இந்த நடந்ததில்லை. என்ன பெரிய சமாச்சாரம் நடந்திருக்கு என்ன தெரியுமா? இசைக்கு லயம் எந்த அளவுக்கு வேணும், லயம் எங்கே இருக்குது இசையில், அது புரிஞ்சணும். அது புரிஞ்சால்தான் இசை வரும். இசை வந்தால் சந்தம் அத்தனை வார்த்தை அவர் சொல்லி காட்டினாரே. அது எப்படி வந்தது? அங்கே தான் கடவுள் இருக்கார். அதை புரிஞ்சுட்டு இருந்தீங்க. இந்த பாடலில் லயத்தை நீங்கள் அழகாக பின்புண்ண தாளம் போட்டேல, குதிச்சேல, ஒன்றும் இல்லையே. அந்த லயத்தை அப்படியே உள்ளே வாங்கிட்டு அப்படியே பாடல கடைசியில் பெருமானை பார்க்குற வேலை வருஷத்தை தான் அங்கே தான் லயம் வருது. புரியா? இன்னைக்கு அவராட்டம் விதரணையாக பேச தெரியாது. இந்த பாடல் கேட்டு வந்தளவுக்கு சஞ்சய் குரல், ஸ்ருதி இதங்க இருந்தது. அப்புறம் இந்த இசையே கலைங்க. இசை உள்ள வார்த்தைகளோட அழகோட மொழியோட வித்தியாசம் எல்லாம் ஒரு உருவமாக உருவத்தில் லயம் போட்டால் இப்போ பிரியும். அது 1 2 3 கணக்கு எண்ணம் வரும். அந்த எண்ணம் இல்லாமல் அப்படி இந்த மியூசிக்கை போட்டு தாளத்தையே ஒதுக்கி வச்சு நீ கூடவா, அசாத்தியமான ஃபீலிங் எனக்கு. நான் தாளத்தை ஒரு உலகம் கண்டிருக்கேன் ஒன்று நினச்சிட்டு இருக்கிற புத்தி அது. என்ன பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தாளம் பெரிய விசேஷமாகும். லயத்தில் பொலினானு அந்த ஒன்றையும் பயம் கிடையாது. அந்த லயத்தையே இப்படி வச்சுட்டு வா, கூடவா கூடவா கூட அசாத் புரிஞ்சா போ. இல்லை நிறைய வாட்டியத்துக்கு கணுக்கு அப்போ புரியும். ரொம்ப அழகாக அழகு தான் முக்கியம். எல்லாத்துலேயும் எதை செஞ்சாலும் அழகு தான். அந்த குழந்தை ஆடு நல்லா அழகாக ஒரு சட்டை கேட்கல. கடைசியில் பஸ் ஆனந்தான் அந்த தரையில் கால் படுற சத்தம். எதுக்கும் ஒரு இடம் உண்டு. அந்த சத்தத்தை இசையாக பண்ணி அந்த இனிமையாக பண்ணது மகா மேதாவி. ஈடு இல்லை. அதான் ஏதாவது நான் கொஞ்சம் கொஞ்சம் முனியிருக்கேன். அவருக்கு சொல்கிறேன், நீங்கள் பாடுவோம் ஆச்சு. ஒன்று எப்படி இப்படி பாடுன்னு சொல்ல மாட்டார். ஒரு சின்ன திருப்பம் அங்கே ஒரு விஷயம். அது இறைவனாக கொடுத்த அந்த ஒரு ஞானம், அறிவு இருக்குது. அது ஆத்மாவில் கொண்டு வந்துட்டார் அவர். புகழ்ச்சியே தேவையில்லாத என்ன பொருள்? ஆத்மா. அதுக்கு புகழ்ச்சியே ஏறாது மூளையில். அது மாதிரிக்கு நான் போகிறேன், நான் இருக்கேன் போகிறோம். அது மாதிரி பூச்சி பிடிக்காது, என்ன வேஷம் பிடிக்காது, நகை பிடிக்காது, நெல் பிடிக்காது, எல்லாம் பிடிக்கும். எந்த அளவுக்கு இருக்குது? பாடல் இருக்குது, வார்த்தையில் இருக்குது, லயத்தில் இருக்குது, ஒழுக்கல் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. கை மேல் 2 கையில் எல்லாம் நிறைய வச்சுருக்காரு. அசாத்தியமான ஒரு நான் சொல்லப்படாது. குருநான்னு சொன்னால் தப்புவே கிடையாது. அவதாரங்கள் ஒருமே இப்படி ஒருத்தன் ஒரு வருஷம் ஒரு 100 வருஷத்துக்கு, 200 வருஷத்துக்கு, 500 வருஷத்துக்கு
94 வயசாகுது எனக்கு. இதுக்குள்ளே அத்தனை பார்த்த செய்கிறதுக்கு கேட்டு ரசித்து திட்டி கொச்சுண்டு எல்லாம் பண்ணி. சஞ்சய் இப்படி இருந்தா ஒரு தனி பறவை. தான் தன்னுடைய அபிப்பிராயம், தன்னுடைய மனப்போக்கு, அதுக்கு காம்ப்ரமைஸே இல்லாமல் வாழ்ந்தவர், வாழறவர், இன்னும் வாழ்ந்துட்டுருக்கார். உபதேசமே தேவையில்லாத ஒரு வாழ்க்கை இது. என்ன வேணும்னு தெரியும் எனக்கு. என்னத்துக்கு உபதேசம்? அப்போ அப்படிப்பட்டவாழ்கிட்ட எப்படி பேசுறது கஷ்டமாகும். ஆமாம் சார், தெரியும் சார் சொல்லிட்டா தொலைஞ்சோம் நம்ம. ஆமாம் சார், அக்கறை ரைட், சந்தோஷம். இப்போ நான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப நெருக்கம், அசாத்தியமாக. அவள் ஃபேமிலி அவள் 2 பேர் என்ன சொல்ல, அப்படி ஒரு எப்பாவது தான் வேணும், எப்பாவது திடீர்னு அதுவும் வந்தால் பார்ப்போம். அப்படியா இப்போ நான் அவன் சொன்னேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த சங்கீத கலாநிதின்னு வந்து அது வந்தப்போ நான் சொன்னேன், சஞ்சய், எல்லாரும் ஆசைப்படுற வித்வான்கள்லாம் ஆசைப்படுற பட்டம் வந்தாச்சு, இனிமே உனக்காக பாடு சொன்னேன்னா. இப்போ அவருக்காக பாடின்னு இருக்கார். அது எங்கே போகிறது பாருங்கோ. கர்நாடக சங்கீதமும் இளையராஜாவும் சம்மந்தமே கிடையாது சொல்லுவாள். ஆனால் ஓரோ ராகம் கர்நாடக ராகத்தை போட்ட பாட்டு அப்பழுக்கு இல்லாமல் பரிசுத்தமாக பரிபூர்ணமாக அழகு. அப்படி இருக்க சங்கீதம் அது எப்படி? நிறைய வித்வான்கள் போய் பாடாமல் வந்திருக்கான். அதை அற்புத பறவைகளில் இப்போ அப்படிதான் இப்படி க்ரியேட் பண்ணானாக்கா அதில் ஒன்றும் பண்ண முடியாது. மாற்று இல்லாத பத்திரமாக தந்தோம். பத்திரமாற்றுன்னு சொல்கிறதே தப்பு. தங்கத்துக்கு மாற்றே கிடையாது. சரியா? சூப்பர். டெய்லி போடுறான், டிவியில் போடுறான், இன்றைக்கி விலை இல்லை, அது போட்டு போடுறான். இது என்ன விலை? தங்கத்துக்கு விலை இல்லை, எப்படி விலை கல்பிப்பாள்? நாம் சொல்கிற விலை நாம் சொல்கிறது கிடையாது, அதுக்குள்ள விலை என்னைக்கு ஒன்றும். ஸோ அதே மாதிரி ஒரு தங்கம், இது ஒரு தங்கம். உங்களுக்கெல்லாம் நமஸ்காரம். நீங்களும் அப்படியே இருங்கோ, சங்கீதத்தை கேளுங்கோ, எப்போவுமே கேளுங்கோ. இந்த பக்தி பாடலை அதை எப்படி பாடினா எப்படி ரசிக்க முடியாது இருந்தாலும் கால் தாழ் போட்டு அதுக்கெல்லாம் பக்தி பாடல். பக்தி பாடல் முன்னே கொஞ்சம் மனசு அது உள்ளே போகணும், பாடல் உள்ளே போகணும், வார்த்தை நிற்கணும், மனசில் நிற்கணும், அப்படி பாடணும், அது கேட்கணும். பாடணும் இல்லை கேட்டால் போகும். நான் அது பெரிய விசேஷமான சமாச்சாரம். நான் இந்த சந்தர்ப்பத்தில் என்னை கூப்பிட்டு பேச வச்சது ரொம்ப பெருமை எனக்கு. தேங்க்யூ வெரி மச். இந்த மாதிரி இத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் கேட்குறேன்னா யூ ஆர் வெரி ஃபார்ச்சுனேட். காட் பிளஸ் யூ. நீங்கள் வந்து ஆசீர்வதித்தது அவருக்கும் சரி எனக்கும். என்னை எப்பவுமே ஆசீர்வதிச்சதுனால, உங்கள் ஆசீர்வாதத்தினால தான் நான் இருக்கேன். அவர் சஞ்சய் உண்மை சொல்லுவேன், அவருக்கு இவர் மட்டும்தான் ஆசீர்வாதம், எனக்கு அவங்க 2 பேரும் ஆசீர்வாதம். ஒன்று சொல்லுவேன், இளையராஜா சொன்னானக்கா, அவன் நம்பி மனசில் பட்டத்தை சொன்னாலும் தப்பே கிடையாது. அது எப்படி நான் என்னோட குருநாதர் அப்படியே மனசில் இது பட்டது என்பதுன்னு செம்பை வைத்தியனா வரணும். ஸ்கூலே போகாத படிக்க வந்தார். 7 வயசில் 9 வயசில் பாட்டை பூரா கற்றுட்டு வராங்க. அப்பாட்ட சொல்லி கொடுத்து அதுக்கு மேலே யாராவது சொன்னால் அப்படியா நல்லா இருக்கு அவ்வளோ, அதுக்கு மேலே கிடையாது. பாட்டு எது நான் எழுதிக்கிறேன் சொல்லுங்க, எழுதின்னு விடுவார். பாடுற அவருக்கு பாடின மாதிரி அவள் அப்பா சொல்லி கொடுத்து அதே மாதிரி தான் இருக்கும். தமிழ் கொஞ்சம் இனிமேல். ஆனால் தமிழில் மேக்ஸிமம் என்னோட குருநாதர் கிராமப்புற ரெக்கார்டு கொடுத்தார். 1922 28 ஆரம்பிச்சது. அத்தனை தமிழ் படம் கொஞ்சம் ஒரு மினிமிலியாக இருக்கும். அவர் கேரளத்தில் பிறந்த வளர்ந்தவர், அதுக்கு குத்தம் குறை சொல்லக்கூடாது. அத்தனை பாடலையும் பாடினார் தமிழில். கச்சேரியில் மேடையில் பாட மாட்டான். கர்நாடக சங்கீதத்தில் கச்சேரியில் தமிழ் பாடலே வராது.
அப்புறம் வந்து தான் பாட ஆரம்பிச்சது. இன்றைக்கி பாட்டு தமிழ் கர்நாடக சங்கீதத்தில் சினிமாவில் பாடு போச்சோன்னு எல்லாம் கர்நாடக சங்கீதம் போச்சோன்னு நினைக்கிறதான் இவர் தான். ஈ மேட் தி ரிவைவல் ஆஃப் கிளாசிக்கல் மியூசிக். தைரியமாக சொல்கிறேன், நான் அடித்து சொல்கிறேன். சரியா? பெரிய ஃபேனாக்கும் அதை நான் சொல்லிவிட்டேன். என்ன ஃபேன்னா எப்படின்னு நினைக்கா, மூளை என்ன செய்கிறதுக்கு தகுதி இருக்கோ அதை விட ஒரு படி முன்னாடி இந்த மூளை வேலை செய்கிறதுன்னா அவளுக்கு நமஸ்காரம்.